ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கீர்த்திக்கு இந்த வீடியோ லாஸ்ட் வீக் ஹாலிவுட் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் மாவலக்கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் பென் அஃப்லெக் கிட்ட மார்வலில் இருக்க கோட்டட் கேரக்டர் யாருன்னு கேட்டதுக்கு அவர் இதுக்கு உல்வரின் தான் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், மார்வல் சைட்லேருந்து எக்ஸ்மேன் மூவி ஒன்று ப்ரொடக்ஷனில் இருக்கதா சொல்லியிருந்தாங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் படி பார்க்கும்போது அந்த மூவியோட வில்லனா மிஸ்டர் சினிஸ்டர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. லூவிஸ் புல்மேன், அதாவது நம்ம சென்ட்ரி தோரை மீட் பண்ணணும் டூம் ஸ்டேல சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, டூம் ஸ்டேல தோர் விசஸ் சென்ட்ரி நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. டூம் ஸ்டே சொன்னே ஞாபகம் வருது. டூம் ஸ்டேவும் அசோகா சீசன் 2வும் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே யூகேல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளோரன்ஸ் அண்ட் ஃபூ எலினோபிளவா டூம் ஸ்டேக்கான ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் முடிச்சதா சொல்லியிருக்காங்க. செபாஸ்டியன் ஸ்டான் அவருடைய ஷூட்டிங் போர்ஷன்ஸை மே மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு டூம் ஸ்டேக்கில். ஜேகே சிமன்ஸ் ஸ்பைடர்மேன் த பிராண்ட் நியூ டேல கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிறதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எம்சியூக்குள்ள மேகட் கோலிக்கு ஒரு ரோல் இருக்கதா இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி தெரியுது. போன வருஷம் ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயே மார்வல் அண்ட் டிஸ்னி சைட்லேருந்து பார்க்கும்போது இன்சிரைட் 2 650 பில்லியன் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. மோனா 2 415 மில்லியன் கொடுத்துருக்கு. மூணாவதா இருக்குது டெட்பூல் உல்வரின் 400 மில்லியன் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி ஹாகையோட சீசன் 2 ப்ரொடக்ஷனில் இருக்கிறதா ஒரு ரூமர் வந்துருந்துச்சு. அதை பற்றி ஜெர்மின் கேட்கும்போது சீசன் 2 ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு, ஆனால் அதில் எனக்கு சீசன் 1ல கொடுத்த சேலரியில் பாதி தான் கொடுத்தாங்கன்றதுனால நான் சீசன் 2ல் நடிக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அகத்தா ஆளலங்களாம் வந்த ரியோ விட்டாலோட டெத்து கேரக்டர் எம்சிஏக்குள்ள கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த படத்தில் ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணல. ரீசெண்டாக வந்திருக்க ரிப்போர்ட்ஸ் படி பார்க்கும்போது மார்வலில் ஹல்க்லிங்கோடைய கேரக்டரை இந்த சாகால இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது இல்லாதவும் அடுத்த சாகால தான் அவர் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக கிடைச்ச ரூமர்ஸ் படி பார்க்கும்போது கிறிஸ் எவான்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸில் ஒரு ரோல் இல்லாமல் மல்டிபிள் ரோல்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேப்டன் அமெரிக்கா, கேப்டன் ஹைட்ரா, ஓல்டு கேப்டனாகவும் நடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரீசெண்டாக நடந்த ஒரு காமிக் பேனலில் ரைட்டர் கிறிஸ் கிளாமோண்ட் சைட்லாக் கேரக்டர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லியிருக்காரு. கூடவே உல்வரின் அடுத்து வரப்போகிற அவெஞ்சர்ஸ் மூவியில் ஒரு முக்கியமான மெம்பரை கொல்ல போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் எந்த உல்வரினை மீன் பண்ணுறாருன்னு சொல்லலை. அதே மாதிரி எலிசபெத் ஆல்சனும் கண்டிப்பாக எம்சிக்குள்ள ரிட்டர்ன் வருவாங்க, ஆனால் இந்த தடவை ஒரு நல்ல கேரக்டராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கிறிஸ் எவான்ஸ் மாதிரி ஆர்டிஜேவும் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸில் மல்டிபிள் ரோலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மூலமாக ஒருவேளை அவர் அயன்மேனாகவும் ரிட்டர்ன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே அவர் தான் டூமாவும் நடிக்கிறாரு. கண்டிஜா மேட்டாரியோ விஷன் குவிஸ்டோட டேரக்டராக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷன் குவிஸ்ட் 2026 ரிலீஸ் ஆகுது. இந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி அகத்தா ஆல் எடுத்திருக்காங்க, வெனஸ்டே சீரிஸ் எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக கிடைச்ச லீக்ஸ் படி பார்க்கும்போது கெவின் ஃபகி அடுத்த 10 வருஷத்துக்கான எக்ஸ்மேன் பிளான்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கதா ஒரு லீக்லாம் வந்திருக்கு. போன வாரம் ரயன் ரெனால்ட்ஸ் ஒரு புது டெட்பூல் மூவிக்கான ஸ்கிரிப்டை ரைட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுபடி பார்க்கும்போது இந்த புது மூவியில் 3லேருந்து 4 எக்ஸ்மேன் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. கூடவே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் டெட்பூல் இருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. கடைசியாக இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தண்டர்போல்ட்ஸ் மூவியில் இருந்த அவெஞ்சர்ஸ் டவர், அதாவது தண்டர்போல்ட்ஸோட வாட்ச் டவர் ஒரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டூம் ஸ்டேல. அது என்னென்ன மூவி ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். அடுத்ததாக டிசி சைடில் போனால் டிசி சைடில் கிளேஃபேஸ் மூவியோடைய ப்ரொடக்ஷனை அக்டோபர் 1 ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூப்பர்மேன் உடைய புது ஸ்கின்னு ஃபோர்ட்நைட்டில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கின் மூவியோடைய ரிலீஸ்க்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சூப்பர்களுடைய மூவியை ஸ்காட்லாந்தில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கதாகவும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஹாலிவுட் சைடில் வந்தால் டெக்கி மாண்டகோரி புதுசாக ரெடி ஆகிட்டு இருக்க ஸ்டார் வார்ஸ் மூவியில் கேஸ்ட் பண்ணியிருக்கதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியர் ஸ்ட்ரீட் ப்ராம் குயின் மூவியோடைய நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதம் தான் ரிலீஸ் ஆகுது. அசோகாவுடைய சீசன் 2 ஃபிலிமிங்கை ஸ்டார்ட் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எபிக் கேம்ஸ் புதுசாக ஒரு ஸ்டார் வார்ஸ் கேமை டெவலப் பண்ணிட்டு இருக்கதாகவும் அது இந்த மே மாதம் ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்டர் சீசன் 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆண்டர் சீசன் 1 300 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரெவென்யூ எடுத்திருக்கதா டிஸ்னி பிளஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. போன வருஷம் ரிலீஸ் ஆகி ஹிட்டான ஷோகனுடைய சீசன் 2 ப்ரொடக்ஷன் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது சீசன் 1க்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு நடக்கிற ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ராபர்ட் ரோடிகோஸ்
அலிட்டா த பேட்டில் என்ஜினோடைய பார்ட் 2 ரெடி ஆனால் நல்லா இருக்கும்னு அவர் விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. ரீசெண்டாக வெப்பன்ஸ் மூவிக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஹாரர் மூவி, ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குன்னு எல்லா சைட்லேருந்தும் சொல்லியிருக்காங்க. த பியரோட சீசன் 4 ஜூன் 15 ப்ரீமியர் ஆகதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக GTA 6 மை 26, 2026க்கு டிலே பண்ணிருக்கதா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால அந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற எல்லா மூவியோடைய ஷெடியூலும் மாறதுக்கான சான்சஸ் இருக்கிறதாகவும் இன்சைடர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸில் தப்பாக சொல்லியிருந்தாலும் மாற்றி சொல்லியிருந்தாலும் மிஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.